பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு நம்பிக்கையை விட்டுவிடாதிருங்கள். இந்த எசேக்கியேல் புஸ்தகத்தை எழுதும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலையில் அவர் காணப்பட்டார். எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை என்று சொல்லி நாம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது. அப்போ இந்த புஸ்தகத்தை அவர் எழுதும்போது அல்லது இந்த வெளிப்பாடுகளை தீர்க்கதரிசி பெற்றுக்கொள்ளும் போது அவர் சிறை பிடிக்கப்பட்டவர்கள் நடுவில் இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி ஒரு சிறைச்சாலையில் போய் அதன் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர்கிட்ட நாம் பேசி பார்க்கும்போது அவர்கள் எப்படி இருப்பார்கள்? நம்பிக்கை இல்லாமல், எந்த விதமான ஒரு வெளிச்சமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு உற்சாகமும் இல்லாமல் காணப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. தேவனுடைய ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட பிறகு அவர்களோடு வாழும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் காணப்பட்டார். சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது என்று நாம் முதல் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ அவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கலாம் என்று நாம் பார்க்கும்போது இதுக்கு முந்தின புஸ்தகம் புலம்பல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பதென்ன. இப்போ இந்த 20ஆம் வசனத்தில் மக்கள் சார்பாக அல்லது மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் சேர்த்து எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவரோடு பேசுகிறதை போல இந்த வசனம் காணப்படுகிறது. அப்போ மக்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது என்றால், தேவன் எங்களை கைவிட்டு விட்டார், தேவன் எங்களை மறந்து விட்டார். இப்படி தான் அவர்களுடைய மனதில் யோசனைகள் இருந்தது. இப்படி ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் எசேக்கியேலை சந்திக்கிறார், அல்லது எசேக்கியேலுக்கு ஆண்டவர் அவருடைய வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். முதல் வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் பார்க்கும்போது இந்த சூழ்நிலையில் வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். இந்த தேவ தரிசனங்களை காணும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி எந்த இடத்துல இருந்தார்? ஆண்டவர் வாக்கு பண்ணின கானான் தேசத்தில் இருந்தாரா? இல்லை, பாபிலோன் தேசத்தில் அவர் காணப்படுகிறார். நிறைய நேரத்தில் நாம் நினைக்கலாம், ஆண்டவர் நம்மோட பேச வேண்டும் என்றால் ஏதோ ஒரு கூடுகையில் அல்லது நம்ம ஆலயத்தில் சேர்ந்து வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, அல்லது ஒரு ஜெப கூட்டத்தில், அல்லது ஆண்டவரை தியானிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது, இப்படிப்பட்ட நேரங்களில் மட்டும்தான் ஆண்டவர் நம்மோடு பேசுவார் என்ற எண்ணத்தோடு அந்த நேரத்தில் மட்டும்தான் ஆண்டவர் பேச வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் கண்டிப்பாக அந்த நேரங்களில் ஆண்டவர் பேசுவார். அவரை தேடும்போது, கூடி வரும்போது, ஜெபிக்கும்போது, வேதத்தை படிக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் பேசுவார். ஆனால் அதோடு ஆண்டவர் நிறுத்தி விடுகிறவர் அல்ல. எப்படிப்பட்ட மோசமான, துன்பமான, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு ஆழமாக பேசக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு எந்த நேரத்தில் வானம் திறக்கப்பட்டது, எந்த நேரத்தில் ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் கிடைத்தது என்று நாம் பார்க்கும்போது, பாபிலோன் தேசத்தில் அல்லது ஒரு அந்நிய தேசத்தில், ஆண்டவரை அறியாத ஒரு தேசத்தில் இருக்கும்போது தான். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது என்றால், ஒருவேளை நம்ம இருக்கக்கூடிய சூழல் ஆண்டவரை அறியாத ஒரு சூழலாக இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் அவரை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நாம் ஒரு எதிர்பார்ப்போடு காணப்பட வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை ஒரு நாளும் நாம் இழக்கக்கூடாது. அப்போ நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதும் முக்கியமல்ல. தேவனால் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் நம்மோடு ஆழமாக பேச முடியும் என்ற விசுவாசமே நமக்கு கண்டிப்பாக தேவை. அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரால் நம்மை வழிநடத்தவும் முடியும். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. அவருடைய வார்த்தையும் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு
கிடைக்கிறது. அப்போ எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரால் நம்மை வழி நடத்த முடியும் என்ற சத்தியத்தை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரால் நம்மை பலப்படுத்தவும் முடியும். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 4ஆம் வசனம் இவைகளை நான் வாசிக்கிறேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. 4ஆம் வசனத்தினுடைய மத்திய பகுதியில் நாம் பார்க்கிறோம், நான் உன்னை அனுப்புகிறேன். இப்போ இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பலப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையை பேசுகிறார். வார்த்தையை பேசும்போது ஆண்டவருடைய ஆவி அவருக்குள்ளால வருகிறது. அவர் உள்ளால ஒரு பலன் அடைகிறார். அது மாத்திரமல்ல, நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் ஒரு வேலையையும் அந்த இடத்துல கொடுக்கிறார், ஒரு அழைப்பையும் ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கிறார். அப்போ பாபிலோன் தேசத்தில் இருந்தாலும், ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஒரு இடத்துல இருந்தாலும், அந்த இடத்துல வந்து நம்மை சந்தித்து, நம்மை உற்சாகப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, அவருடைய வெளிப்பாடுகளை கொடுத்து, நமக்கு ஒரு நோக்கத்தையும் கூட அவர் வைத்திருக்கிறார். நம்ம 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் நாம் பார்க்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி பெரிய தரிசனங்களை அவர் காண்கிறார். பெரிய சிங்காசனத்தை அவர் பார்க்கிறார். அந்த சிங்காசனத்திற்கு மேலிருந்து ஆண்டவருடைய பலமான சத்தம் வருகிறது. அதில் தேவ மகிமையை அவர் பார்க்கிறார். அப்போ இது நமக்கு பெரிய ஒரு நம்பிக்கையை தருகிறது. பாபிலோன் தேசத்திலிருந்து ஆண்டவருடைய மகிமையை பார்க்க முடியும் என்றால், ஆண்டவருடைய சிங்காசனத்தை பார்க்க முடியும் என்றால், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும் என்றால், ஆண்டவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்பிக்கையே இல்லாத ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது ஆண்டவரை பற்றிய அறிவு இல்லாத ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது எல்லாவற்றையும் இழந்து நாம் காணப்பட்டாலும் சரி, அந்த இடத்திலும் ஆண்டவருடைய வெளிப்பாடு நம்மை நோக்கி கடந்து வருகிறது. ஆண்டவருடைய வெளிப்பாடு வரும்போது நமக்கு நம்பிக்கை வருகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியோடு கூட இருந்த தேவன் இன்றைக்கு நம்மோடும் கூட இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பாபிலோன் தேசத்தில் சந்தித்த தேவன் நம்மையும் கூட நாம் இருக்கிற இடத்துல சந்திப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால் நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்பிக்கையை மாத்திரம் நாம் விட்டுவிடவே கூடாது. அதனால தான் நீதிமொழிகளை நம்ம பார்க்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகவே செய்யாது. இந்த நாளில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, ஆண்டவரே, நான் என் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடவே கூடாது. ஒருவேளை இந்த நாளில் நம்பிக்கையில் பலவீனமாக நாம் காணப்பட்டாலும் கூட ஆண்டவரிடத்தில் கேட்கலாம், ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கையை நீங்கள் உறுதிப்படுத்துங்க, உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை உறுதியாக காணப்படட்டும் அப்படி நம்ம கேட்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நாங்கள் காணப்பட்டாலும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை மட்டும் நாங்கள் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறேன். மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலையில் காணப்பட்ட எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் சந்தித்து வெளிப்பாடுகளை கொடுத்து பலப்படுத்தி உடைய நோக்கத்தை நீங்கள் கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களை சந்தித்து எங்களை பலப்படுத்தி உடைய நோக்கத்தை செய்வதற்கு நீர் உதவி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்க ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.